பாஸ்ட் வந்து அர்ணவுக்கு பண்ணது. அடுத்தது விஷால், அப்புறம் வர்ஷினி. இந்த வாரம் வந்து முத்துவுக்கும் கேட்டிருக்காங்க. பட் இவங்க 2 பேருக்கு இப்போ தொடர்ந்து போயிட்டு இருக்கு. சில பேர் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் டாஸ்க் வைப்பாங்க. தண்ணி ஊத்திட்டு பண்ற டாஸ்க் இருக்கும். டாஸ்க் பேஸ் பண்ணி காஸ்டியூம்ஸ் வந்து ஃபர்ஸ்டே எடுத்துட்டு போயிடுவாங்க. யூஸ்வலா 15 டேஸ்க்கு உண்டான காஸ்டியூம் அவங்க கிட்ட இருக்கும். இந்த ராஜாராணி காஸ்டியூம் சேனல்ஸே கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க இந்த வீக் என்ன டாஸ்க் கொடுப்பாங்கிறது எங்களுக்கும் தெரியாது, கண்டஸ்டன்ட்டுக்கும் தெரியாது. திடீர்னு கிரியேட் பண்றது தான். என்ன மாதிரியான கண்டென்ட் போலாங்கிறது வந்து சேனலோட இதுதான். இப்போ இங்க என்னன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து நிறைய பேர் உள்ள போற கண்டஸ்டன்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்டியூம்ல நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் தான் அப்படி இருப்பாங்க. அடுத்த 3rd வீக் நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா வெறும் ஷார்ட்ஸ் டிஷர்ட்டோட சுத்துவாங்க. பேமெண்ட்ஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பிக் பாஸே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிக் பாஸ்ல வந்து இப்போ நம்மள ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. பட் கண்டஸ்டன்ட்டுக்கு நம்ம தான் அவங்களை அப்ரோச் பண்ணியிருக்கோன்னே தெரியாது. டீம் மட்டும் தான் நம்ம கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. போதும் விடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நான் வேணாம் என்னை விட்டுருங்க அப்படின்னு ஓடி வர ஸ்டேஜ் எல்லாம் நான் 2-3 கண்டஸ்டன்ட் கிட்ட பிக் பாஸால நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். பேமெண்ட்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்வாங்க. யாரோட உழைப்பையும் நான் ஃப்ரீயா இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. அப்போ என் உழைப்பை நான் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு யோசிப்பேன்ல. நான் ஏதோ கடன் வாங்கிட்டு அவங்க கிட்ட கெஞ்சிட்டு போல கடனை கொடுங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எனக்கு அவ்வளோ வந்திருக்கு. ஒரு ஸ்டேஜில் டிப்ரெஷன்லேயே போய் இப்போ பாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் உட்காந்தேன். கொடுக்கலாங்கிறதெல்லாம் வருத்தப்படல. கேனம் மாதிரி நம்ம இப்படி யோசிச்சு இந்த வேலையை பார்த்துட்டு தப்பு என்னைய பிளேம் பண்ணிக்கிட்டேன். நம்ம இந்த ப்ரொஃபஷனில் எல்லா ப்ரொஃபஷன்லையும் சொல்கிறது ஒன்றா, எந்த ஆர்டிஸ்ட் வச்சையும் நான் மேலே வரவே இல்லை. யாருக்கும் வந்து நான் வந்து இந்த ஒர்க்கை பண்ணி அவங்க மூலயமாலாம் என்னோட முகம் தெரியவே இல்லை. என்னைய வச்சு மட்டும்தான் வந்தேன். நான் தான் என் பேர் தான் பிராண்டு, சிந்து மட்டும்தான் பிராண்டு. டிசைன் பை சிந்துங்கிறதே என்னால் மட்டும்தான் வந்தது. இங்கே இருக்கவங்க வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க. என்னால் தான் நீ மேலே வந்திருக்க, அதனால தான் உனக்கு இந்த பேர் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் இஷ்யூலாம் அந்த மாதிரி. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த வாட்டி பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல எந்தெந்த கண்டஸ்டன்ஸ்க்கு நீங்க காஸ்டியூம் டிசைன் பண்றீங்க மேம்? இப்போ பாஸ்ட் வந்து அர்ணவுக்கு பண்ணது. அவர் எலிமினேட் ஆகி போயிட்டாரு. அடுத்தது விஷால், அப்புறம் வர்ஷினி. இந்த வாரம் வந்து முத்துவுக்கும் கேட்டிருக்காங்க. பட் இவங்க 2 பேருக்கு இப்போ தொடர்ந்து போயிட்டு இருக்கு, வர்ஷினி அண்ட் விஷாலுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு நீங்க காஸ்டியூம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னே ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவீங்க? அவங்கள்ட்ட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிப்பீங்க? மோஸ்ட்லி வந்து அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கும், ஸ்டைல்ஸ் இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கிராண்டாக இருக்கிற ட்ரெஸ்லாம் போட மாட்டாங்க. நான் இந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்க ட்ரெஸ்லாம் போட மாட்டாங்க. கேஷுவல்ஸாக இருக்கிறது மாதிரி கேட்பாங்க. அப்புறம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆக்டர் விக்ரம் வந்து போட்டிருப்பாரு பாருங்க, ஷர்ட் இல்லாமல் வெறும் பிளேசர், வெயிஸ்ட் கோட்டு, பேண்ட் அந்த மாதிரி ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது, இந்த பென்சில் ஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சில பேரெல்லாம் வந்து எப்படின்னா, நாங்கள் அவங்ககிட்ட இருந்து என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு காஸ்டியூம் எந்த மாதிரியான பேட்டர்னில் வேணும்னு கேட்போம். அண்ட் இன்னொன்று பட்ஜெட். ஸோ நான் வந்து சொல்லிடுவேன், இந்த பட்ஜெட் வரும், இதெல்லாம் இந்தந்த ஸ்டைல் போகிறீங்கன்னா இந்தந்த மாதிரி காஸ்டிங் ஆகும், அதெல்லாம் சொல்லிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி மெஷர்மெண்ட்ஸு, ஸ்டைல்ஸு, அவங்களோட பட்ஜெட் லெவல். அண்ட் அதையும் தாண்டி சில பேர் ட்ரெண்டிங்காக கேட்பாங்க. வீக் டேஸ்க்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வீக்கெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சூப்பராக கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டைலும் போயிடும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அர்ணவ், விஜய், விஷால், அப்புறம் இப்போ முத்துக்குமரன், இவங்களுக்குலாம் வந்துட்டு நீங்கள் காஸ்டியூம் அந்த வீக்கெண்ட் எபிசோட்ஸ்க்கு மட்டும் தான் பண்ணுறீங்களா, இல்லை எவ்ரிடே காஸ்டியூம்ஸும் சேர்த்து பண்ணுறீங்க? இல்லை, அதுலேயே 2 கேட்டகரி இருக்குது. சில பேர் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது டெய்லி உங்களுக்கு காஸ்டியூம் போயிட்டே இருக்கணும். ஏன்னா அங்கே எப்படின்னா கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் டாஸ்க் வைப்பாங்க. இப்போ டாஸ்க் எல்லாம் வைக்கும்போது சம்டைம்ஸ் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிரும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு பண்ணுற டாஸ்க் இருக்கும், மழையில் நனைகிற டாஸ்க் இருக்கும். ஸோ டாஸ்க் பேஸ் பண்ணி அவங்களோட காஸ்டியூம்ஸ் வந்து ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யூஸ்வலாக 15 டேஸ்க்கு உண்டான காஸ்டியூம் அவங்ககிட்ட இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 15 டேஸ் ஒன்லி அடுத்தடுத்த வீக்கில் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் காஸ்டியூம் பத்தலை, இல்லை வரல, இல்லை புதுசாக எதாவது வேணும்னா நடுவில் வந்து கோஆர்டினேட்டர் கிட்ட சொல்லி வாங்கிடுவாங்க. ஸோ காஸ்டியூம் வந்து டெய்லி போகிற பேசிஸும் இருக்குது. அதாவது டெய்லி போடுற காஸ்டியூம்ஸ்க்கும் நாங்கள் டிசைன் பண்ணுறோம், அதே டைமில் வீக்கெண்ட்ஸ் காஸ்டியூம்ஸும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க இந்த டாஸ்க் அதுக்கான காஸ்டியூம்ஸும் வந்து டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் எடுக்கும்போது இந்த ராஜா ராணி அப்புறம் இந்த அவங்களோட ராஜ்யம் பேஸ் பண்ணி வந்துட்டு டாஸ்க் பண்ணணும் அப்படின்றப்போ அந்த டைப் ஆஃப் காஸ்டியூம்ஸும் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களா? இல்லை, இப்போ டாஸ்க் பேஸ்னா இப்போ சம்டைம்ஸ் வந்து இப்போ இந்த
ரேஸ் மாதிரிலாம் வைப்பாங்கல்ல. இப்ப அப்ப அப்ப அந்த மாரி டைம்ல ஒரு அத்லெட்டிக் வேஷ்டி விஷயம். கட்டிட்டு ஓட முடியாது. ஸோ அப்ப ட்ராக் சூட் மாரி ஏதாவது போடணும். ஸோ அந்த மாரி காஸ்டியூம் நாங்க மைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டே குடுத்துருவோம். இப்ப இந்த ராஜா ராணி காஸ்டியூம்ல சேனல்ஸே குடுத்துருவோம். ஏன்னா, அவங்க இந்த வீக் என்ன டாஸ்க் குடுப்பாங்கங்கிறது எங்களுக்கும் தெரியாது. கண்டஸ்டன்ட்டுக்கும் தெரியாது. ஓகே. திடீர்னு கிரியேட் பண்றது தான். என்ன மாதிரியான கன்டென்ட் போலாங்கிறது வந்து சேனலோட இதுதான். ஸோ சேனல் வந்து அந்த வீக் என்ன பண்றாங்களோ, அதுக்கு உண்டான காஸ்டியூம்ஸ் முன்னாடியே அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னா, இவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கிட்ட இருக்கும் இல்லைங்களா? ஸோ ம். அது எல்லாமே சேனல்ஸ் குடுக்குறது தான். ஓகே. நீங்க இன்னொன்னு மென்ஷன் பண்ணீங்க. இந்த மாரி போட்டிருந்த காஸ்டியூம்லாம் வந்துட்டு வரும்போது அப்படியே கிழிஞ்சு வரும் அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். பட் இது நேச்சுரலா நடக்கிறது தானே. இப்ப நம்ம ஒரு கண்டஸ்டன்ட்டா அங்க இருக்கும்போது, அவங்க வேணும்னு அத பண்றது கிடையாது. இப்போ இது வந்து நீங்க அது உள்ள விட்டுருங்க. அதாவது பிக் பாஸ்ங்கிறதெல்லாம் விட்டுருங்க. யூசுவலாவே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போகுதுன்னா, சேசிங் சீன் இருக்கும். அப்புறம் குதிக்கிற சீன் இருக்கும். நெறைய இருக்கும் இல்லையா? மழையில நனையிற சீன் இருக்கும். ஃபயர் ஆக்சிடென்ட் சீன் மாரி இருக்கும். ஸோ, அப்போ வந்து காஸ்டியூம் வந்து நமக்கு தெரியும். இந்த இந்த மாதிரி ஆகுங்கிறது. சினிமானா நம்ம இப்போ 1+1 பண்ணிக்கலாம். பட் சீரியல்ஸ் மத்த இதெல்லாம் போகும்போது முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதே மாரி சம்டைம்ஸ் இந்த மாரி நடக்கும்போது, ரொம்ப மெனக்கெட்டு டிசைன் பண்ணுவோம்ல. அதுல ஏதாவது கிழிஞ்சிருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இது ப்ரொஃபஷன் இப்படின்றதுனால எங்களுக்கு அந்த மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது, "ஐய்யய்யோ! கிழிச்சுட்டாங்களே!" அப்படின்னு தோணும். இப்ப வந்து எனக்கு சர்வசாதாரணமா இப்ப என்ன ஜிப்பெல்லாம் அறுத்துலாம் குடுக்குறாங்கல்ல. ஜிப்பு பிஞ்சு போய் வந்துரும். ஏதா ஒரு கார்னர்ல வந்து சேறு அதிகமாயிட்டு கீழ ஃபுல்லா சேறு இருக்கும். அது ஒரு பேஸ்டல் டோன் கவுன்ஸா இருக்கும். ஸோ அப்படியே பார்க்கும்போது எங்களுக்கு அது பழகிருச்சுன்றதுனால பெருசா இப்ப அஃபெக்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது. பட் வந்து அத நாங்க ரெக்டிஃபை பண்ணிட்டோம். அதுக்கு ஐடியா வச்சிருப்போம்ல. டிசைனர்ஸோட ஐடியாவே எப்படின்னா, நீங்க பழசுல இருந்து புதுசா ஒண்ணு கிரியேட் பண்றது தான். அதனால நீங்க எந்த மாரியான காஸ்டியூம் எங்ககிட்ட ரிட்டர்ன் வந்தாலும், அத இன்னோவேட்டிவா, கிரியேட்டிவா இன்னொரு காஸ்டியூமா எங்களால அத மாத்த முடியும். ஸோ அத நான் மாத்தியிருக்கேன் அந்த மாதிரி. நெறைய காஸ்டியூம் மாத்தியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு அத பத்தி பெருசாலாம் அஃபெக்ட் ஆகல. ஓகே. ஆகாது. அவ்வளதான். ஓகே. பட் இப்போ என்ன இன்னொரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சொன்ன மாரி இந்த சேர் இந்த மாரிலாம் இருக்கும்போது, அந்த காஸ்டியூம் உங்கள்ட்ட ரிட்டர்ன் வரும்போது, அப்படியே வந்து குடுப்பாங்களா? இல்லாட்டி வாஷ் பண்ணி, இல்ல கவர்ல போட்டு அந்த மாரி ஏதாவது ரிட்டர்ன் அது பண்ணுவாங்களா? வந்து எடுத்துட்டு போற ஆர்டிஸ்ட்ட பொறுத்து. நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரை வாஷ் பண்ணி குடுத்துருவாங்க. முக்காவாசி பேரு ட்ரை வாஷ் பண்ணி குடுத்துருவாங்க. இல்லன்னா, அவங்களால பண்ண முடியலன்னா எங்களுக்கு பே பண்ணிருவாங்க. ஓகே. ட்ரை வாஷ் பண்ணிட்டு நான் பே பண்ணிர்றேன். நீங்க பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் இருக்காதுன்னு. இப்ப வெளியூர்ல இருந்துலாம் வந்து ஆக்ட் பண்ற ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்கல்ல. இப்ப அவங்களால முடியாது. சென்னைக்கு வந்து அவங்க வெறும் ஷூட்க்கு மட்டும் தான் வருவாங்க. அவங்களுக்கு இங்க பிளேஸ் கூட இருக்காது. அது வீடு கூட இருக்காது. அவங்க அங்கருந்து ஃப்ளைட்ட புடிச்சோ, இல்ல ட்ரெயின் புடிச்சோ, இல்ல கார்லயோ அப்படி வரா மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாரி ஆர்டிஸ்ட்டெல்லாம் எங்ககிட்ட குடுத்துருவாங்க. ஸோ அது அந்த ஆர்டிஸ்ட்ட பொறுத்து. எனக்கு இப்ப அதிலேயே வந்து நெறைய பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்ப நானே வந்து சம்டைம்ஸ் சொல்லிடுவேன். இல்ல நீங்க குடுத்து விட்டுருங்க. நான் பார்த்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு. ஆனா கேட்பாங்க. நெறைய ஆர்டிஸ்ட் கேட்பாங்க. ட்ரை வாஷ் பண்ணணுமா? அப்டி சொல்லி கேட்டு தான் எடுப்பாங்க. ஓகே. ஆ இப்போ என்னன்னா, இந்த மாரி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்துட்டு டிசைன் பண்றது ரொம்ப ஈஸியா? இல்லாட்டி ஜென்ரலாவே வந்துட்டு ஆடியன்ஸ்க்காகவும், இல்லாட்டி மக்களுக்காகவும் வந்துட்டு டிசைன் பண்ற ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா பண்ணுவீங்களா? எது ரொம்ப ஈஸி? எது ரொம்ப டிஃபிகல்ட்? 2மே வந்து அதான பிளஸ் மைனஸ் இருக்கு. இப்ப இங்க என்னன்னா, எங்களுக்கு தெரிஞ்சிரும். ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து நெறைய பேர் உள்ள போற கண்டஸ்டன்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, காஸ்டியூம்ல நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. நாங்களே என்ன நெனைப்போம்னா, "எங்க எங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் தாங்க நாங்க பார்ப்போம். காஸ்டியூமையா பார்ப்போம்." அப்படின்ற மாரி இருக்கும். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. எனக்கு இந்த இந்த மாரி காஸ்டியூம் வேணும். இந்த மாரி ஸ்லிப்பர்ஸ் வேணும். எனக்கு அக்சஸரீஸ் இப்படி குடுங்க. இதெல்லாம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் தான் அப்படி இருப்பாங்க. அடுத்த 3 வீக் நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா, வெறும் ஷார்ட்ஸு, டீ ஷர்ட்டோட சுத்துவாங்க. ஏன்னா, இவங்க தான் வந்து டிசைனா பேண்ட்ஸ் கேட்டவங்களா இருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து இது எப்படின்னா, நீங்க வீட்ல இருக்கும்போது ட்ரெஸ் பண்ணிப்போமா? இருக்காதுல்ல. நம்ம கேஷுவலா ஆமா. இருப்போம். நைட் பேண்டோ இல்ல ஃப்ரீயா இருக்கணும், ஃப்ரீயா இருப்போம். அந்த கம்ஃபர்டபுளா மாரி இருக்கணும். ஆயிடும். அவங்களுக்கு பழகிரும் அந்த ஒரு 2 வீக்ஸ் அப்படி போகும். ஸோ, அதனால எனக்கு அதுவும் ஈஸி தான். நம்ம என்னன்னா, சம்டைம்ஸ் எங்களுக்கு வந்து கேட்கிற கலர் அண்ட் மெட்டீரியல் கிடைக்காது. அது 2 ம். சைடும் கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு ப்ரோகிராமோ, இல்ல ஒரு ஈவென்ட்டோ எடுத்து பண்ணும்போது, அதுல ஒரு கன்டென்ட் வச்சிருப்பாங்க. ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. இத பேஸ் பண்ணி தான் ஒரு காஸ்டியூம் போகும். பட் அவங்க கேட்கிற அந்த காஸ்டியூம் வந்து எங்களுக்கு சம்டைம்ஸ் மார்க்கெட்ல அவைலபிள் இருக்காது. அப்படி இருக்கும்போது, அது எங்களுக்கு வந்து பெர்சனலா எப்படின்னா, "ஐயோ! இது கிடைக்கலையே! இது என்ன பண்றது?" அப்படின்னு ஒரு மாரி டிப்ரஷன் போற லெவலுக்கெல்லாம் ஆகும். மைண்ட் வந்து நம்ம நெனச்சிட்டு இருப்போம். இந்த டிசைன் இப்படிதான் போடணும். இந்த மெட்டீரியல் இருந்தா பக்காவா நமக்கு போகும்னு நெனச்சிருப்போம். பட் விஷயம் என்னன்னா, இந்த ஒண்ணு தான். கிடைக்கலன்னும்போது எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் அதுக்கு ரெப்ளிகாவோ, இல்ல ஆப்ஷனல் வேற ஏதாவது போலாங்கிறதையும் ஃபர்ஸ்ட்டே டிசைட் பண்ணிடுவோம். அது வெட்டிங் ஆர்டர்ஸா இருந்தாலும் சரி, சினிமாவா இருந்தாலும் சரி, சீரியலா இருந்தாலும் சரி, அத டிசைட் பண்ணி சப்போஸ் இது கிடைக்கலன்னா இது போலாமா? இந்த கலர் வரலன்னா, இது நான் ஃபர்ஸ்ட்டே கேட்டுருவேன். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இது.
நம்ம சொல்லிடுவோம். அந்த பிரைட் வந்து அத மைண்ட் செட் பண்ணிருவாங்க. இதுதான் வரும் அப்படின்ட்டு. நம்ம இல்லன்னு சொன்னோனே அவங்க வந்து அப்செட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால முன்னாடியே நம்ம இதெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்ல, நமக்கும் ப்ராப்ளம் இல்ல. அதனால இது மைண்ட் செட் பண்ணி தான் எடுக்கிறது. கஷ்டம் தான் ஆனா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே. ஸ்பீக்கிங் ஆஃப் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் அண்ட் அவங்க காஸ்டியூம்ஸ் அகைன். இப்போ என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்கு பிடிச்ச மாரி, அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஒரு காஸ்டியூம் நீங்க வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பீங்க. அத அவங்களுக்கு அனுப்பியிருப்பீங்க. கடைசியில வந்துட்டு அவங்க பிடிக்கலன்னு ரிட்டர்ன் இதுல 2 சிச்சுவேஷன்ஸ். ஒண்ணு அவங்க எனக்கு பிடிக்கல, எனக்கு வேற குடுங்க அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களா? இல்ல அப்படிலாம் போகாது. நீங்க உள்ள ஒன்ஸ் போயிருச்சுன்னாலே, அது உள்ள போய் சேர்ந்துரும். பட் மேபி எப்படின்னா, அந்த காஸ்டியூம அந்த இடத்துல போட முடியாம இருக்கலாம். இப்ப நம்ம ஒரு பிளேசர்ஸ் குடுக்குறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு தீபாவளி ஷூட் பண்றாங்க, இல்லன்னா ஃபெஸ்டிவல் ஷூட் பண்றாங்கன்னா, அந்த பிளேசர்ஸ் அங்க போட முடியாது. அது ஒரு ஒரு மாதிரி ஸ்டைலிஷான ஒரு பார்ட்டி வேர் பிளேசரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, போட முடியாது. அப்ப அந்த டைம் போட மாட்டாங்க. பட் என்னன்னா, ஒரு 1 மந்த் கழிச்சு அ ச அந்த இவங்க ஏதாவது டாஸ்க் வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பார்ட்டி மாரி குடுப்பாங்க. அப்ப அந்த டைம்ல அத எடுத்து வேர் பண்ணுவாங்க. இது நாள் வரைக்கும் யாருமே எந்த ஆர்டிஸ்டும் இதுவரைக்கும் இத அனுப்பினது வந்து இது புடிக்கல, இது வந்து நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓகே. அவங்க வந்து அந்த மைண்ட் செட்லாம் இருக்காது. நம்ம காஸ்டியூம் வருது, ஓகே வருதா பார்க்குறோம் அப்படி போயிரும். ஆம் இது ப்ரோகிராம்க்கெல்லாம் இருக்கும். ப்ரோகிராம்னா நம்ம டைரக்ட்டா அவங்க கிட்ட பேசுவோம். உள்ள பேச முடியாது இவங்க கிட்ட. பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் கிட்ட நம்ம பேச முடியாது. குடுக்கறது அவங்க சேனல் வந்து எப்படி அனுப்புறாங்கன்னே நமக்கு தெரியாது. அவங்க கிட்ட நாங்க ஹேண்ட் ஓவர் பண்றது மட்டும் தான் எங்களோட வேல. உள்ள காஸ்டியூம் எந்த லெவல் போகுது, எப்படி அத அவங்க அனுப்புவாங்க அந்த அந்த டீட்டெயில்டே நமக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த மாரி இஷ்யூஸ் எல்லாம் வந்ததில்ல. இப்போ செகண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு விதமா ஒரு ட்ரெஸ்ஸ வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஆனா, அவங்களுக்கு வந்துட்டு அத டக்குன்னு எப்படி வேர் பண்றதுன்னு தெரியாம மாத்தி ஏதாவது போட்டிருந்திருப்பாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன் ஏதாவது அது நெறைய நடந்திருக்கு. பிளேஸ் பிக் பாஸ்லயும் நடந்திருக்கு. சொல்லுங்க. நாங்க லாஸ்ட் டைம் வந்து ஒரு வாட்டி வந்து இவரு விக்ரமனுக்கு குடுத்திருந்தோம். அவருக்கு குடுக்கும்போது வந்து நாங்க குடுத்த பேட்டர்ன் வந்து வேற. அவர் வேர் பண்ண பேட்டர்ன் வேற. இப்ப இங்க என்ன நடக்கும் அப்டின்னா, யூசுவலா காஸ்டியூம் அனுப்பும்போது செக் பண்ணி தானே உள்ள அனுப்புவாங்க. செக் பண்ணும்போது மிக்ஸ் ஆயிடும். ஓகே. இப்ப இதோட பேண்ட், இதோட பிளேசர், இதோட டீ ஷர்ட் அப்படிங்கிற மாரி இருக்கும். அது வந்து ஆக்சுவலா ஒரு ஒயிட் பேண்ட், இந்த கலர் ப்ளூ பேண்ட், ப்ளூ பிளேசர் அண்ட் உள்ள ஒயிட் டீ ஷர்ட், அந்த ஒரு ஸ்கார்ஃப் மாரி வரும். அது வேற ஒரு ட்ரெஸ்ஸோடது. இவர் எப்படி வேர் பண்ணாருன்னா, மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணாரு. ஒயிட் பேண்ட், ஒயிட் டீ ஷர்ட், ப்ளூ பிளேசர், அந்த ஸ்கார்ஃப் வந்து தலையில அப்படியே ஒரு மாரி ஷோல்டர்ல சுத்தி போட்டாரு. அது திடீர்னு பார்க்கும்போது எப்படின்னா, அந்த பழைய காலத்துல எம்ஜிஆர் போட்டிருப்பாரு. நல்ல நேரம் படத்துல. யானைய வச்சு ஓட்டிட்டு வருவாரு. அந்த மாரி ஒரு இது. கொ ஒரு சைட் பார்த்தா டக்குன்னு லெஜண்ட் சரவணா ஞாபகம் வந்துருச்சு. ஐய்யய்யோ! அப்படின்ற மாரியே இருந்தது. அப்புறம் ஸ்டைலிஸ்ட் இவங்களோட டீம் கிட்டலாம் பேசும்போது, என்ன காஸ்டியூம் இப்படி அமிச்சோம் இப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலா அது வந்து அந்த டைம்ல என்ன ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அவங்க இந்த பிக் பாஸ் பார்க்குறவங்க, அப்புறம் விக்ரமனுக்குன்னு இருக்கிற அந்த பிக் பாஸ் ஃபேன்ஸ் இவங்கலாம் வாவ்! அப்படிங்கிற மாரி ஆக்கிட்டாங்க. பட் எங்களுக்கு தெரியும் அது வாவ்! அவ்வளோதான் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். பட் அவர் அந்த மாரி ஒரு வேர் பண்ணாரு. என்கிட்ட வந்து பர்சனலா மத்த டிசைனர்ஸ்லாம் பேசுவாங்க. அப்புறம் மத்த ஆர்டிஸ்ட்லாம் பேசும்போது, "என்ன இவ்வளோ மொக்க பண்ணி குடுத்துருக்க?" அப்படிலாம் என்ன கேட்டாங்க. "என்ன இப்படி ஓகே. இப்படி இருக்கு? கொஞ்சம் இதுவா தெரியுது. ரொம்ப சூப்பராலாம் இல்ல" அப்படின்னு. நாங்க சொன்னேன் அப்ப சொன்னேன், "இல்ல, இல்ல. காஸ்டியூம் வந்து நாங்க குடுத்தது ஒரு பேட்டர்ன்ல குடுத்தது உள்ள போய் மாறிடுச்சு. அதுதான் ஒண்ணு. மத்தபடி சம்டைம்ஸ் நாங்க குடுத்த காஸ்டியூம வேற மாரி இன்னும் ஸ்டைலாலாம் வேர் பண்ணியிருக்காரு. நாங்க ஒரு பேட்டர்ன் சிம்பிள் பேட்டர்ன்ல குடுத்தத ஸ்டைலா வேர் பண்ண காஸ்டியூம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அதே மாதிரி தான் சரவணன் விக்ரம், அப்புறம் தினேஷ், அப்புறம் இவங்க லாஸ்ட் சீசன்ல இருந்தவங்க. இப்ப இந்த சீசன் முதல் கொண்டு அப்படிதான். அர்ணவ் கூட இப்போ ஒரு காஸ்டியூம் குடுத்திருந்தோம். அவர் வந்து ஒரு ஹேரம் பேண்ட் போட்டிருப்பாரு. பட் அதுக்கு வேர் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டீ ஷர்ட் குடுத்திருப்பேன். ஒயிட் டீ ஷர்ட். பட் அவர் அத விட்டுட்டு ஒரு ஒரு வேற ஏதோ ஒரு ஷர்ட் அது. ஆக்சுவலா அது ஒரு மாரி உல்லன் ஷர்ட்ன்னு நெனைக்கிறேன். அது போட்டிருந்தாரு. பட் எனக்கு வந்து அது தெரியும். அது நான் சிங்க்கா இருந்தது. அது செட் ஆகல. பட் அது வந்து பிக் பாஸே கேட்பாரு. "பேண்ட் புதுசா நல்லா இருக்கு அர்ணவ். உட்காருங்க" அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாரி ஆகும். பட் அதோட பேர் வந்து அது கிடையாது. சம்டைம்ஸ் மாறிடும் அந்த மாதிரி. ஓகே. பேமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? அதுதானே நெறைய ஃபேஸ் பண்றோம். டிசைனர்ல எல்லாருமே அதானே ஃபேஸ் பண்ணோம். பேமெண்ட் இஷ்யூ இல்லாத ஒரு ஃபீல்டே கிடையாது. ஓகே. எனக்கு அது நெறைய இருக்கு. நெறைய எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பேர் வந்து இருக்காங்க. இன்னமும் எனக்கு நான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்டோட பேமெண்ட்ஸ் இன்னும் கூட வராம இருக்கு. 1 இயர் முன்னாடி பண்ண 1 இயர்க்கு முன்னாடி பண்ணது கூட இருக்கு.
பேமெண்ட்ஸ் நெறைய இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா அது சரியா கன்வே ஆகாம இருக்கும். நம்மள ஒரு டீம் வந்து இப்போ பிக் பாஸே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிக் பாஸ்ல வந்து இப்போ நம்மள ஒருத்தவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. பட் கண்டஸ்டன்ட்க்கு நம்ம தான் அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்கோன்னே தெரியாது. டீம் மட்டும் தான் நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இல்ல. நான் ஒரு பாஸ்ட் ஒரு 2, 3 சீசனா என்ன பண்ணிட்டேன்னா, யார் ஆர்டிஸ்ட்டோ அவங்ககிட்ட டைரக்ட்டா பேசிறது. இந்த டீமு, அசிஸ்டன்ட்டு இவங்கலாம் நம்ம செட்டே ஆகாது. இவங்களால நெறைய கொஞ்சம் ப்ராப்ளமா ஆகியிருக்கு. ஓகே. எனக்கு பேமெண்ட் வராமயும் போயிருக்கு. நான் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுவோம்ல. ஐயோ! போதும் விடுப்பா! அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நான் வேணாம் என்ன விட்டுருங்க அப்படின்னு ஓடி வர ஸ்டேஜ் எல்லாம் நான் 2, 3 கண்டஸ்டன்ட் கிட்ட அந்த மாரி பார்த்துருக்கேன். விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு அங்கருந்து பேமெண்ட் வராதுன்னு. ஸோ எனர்ஜிய வேஸ்ட் பண்றத விட இந்த பேமெண்ட்ட டபுள் மடங்கா வேற ஏதாவது டிசைன் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன். ஸோ பேமெண்ட் இஷ்யூஸ் இன்னைய வரைக்கும் இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இருக்கு. என்னோட ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியா இருக்கு. காஸ்டியூம் டிசைனர்ஸ்க்கு அது அதிகப்படியா இருக்குன்றது தான் நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பேசும்போது சொல்லுவாங்கல்ல. அத வச்சு நான் சொல்றேன். ஓகே. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் பேமெண்ட்ஸ், இப்போ லெட்ஸ் சே வந்துட்டு ஒரு 17,549 rupees ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அத ரவுண்ட் பண்ணி ஒரு 15,000 ஆக்கிக்கோங்க அப்படின்லாம் நெறைய பேர் கேட்பாங்க. இல்லாட்டி 17,000 15,000 50,000யே 10,000 பே பண்றேன்னு சொன்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அசால்ட்டா கேட்பாங்க. என்னைய பார்த்தா எப்படி தெரியும்னே தெரியல. ஒருவேளை நிஜமா இது நடந்தது. இது நான் அதெல்லாம் சொல்லல. என்கிட்ட பார்கெனிங் பண்ணுவாங்க. ஆனா காஸ்டியூம் வந்து நம்ம அவங்களுக்கு டிசைன் பண்ணி குடுக்குற வரைக்கும் நம்ம வந்து ஹையா தெரியும். நீங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க காரியெல்லாம் முடிஞ்சிரும். அவங்க பெருசா ஏதாவது பண்ணிருவாங்க. எல்லாம் முடிச்சது பேமெண்ட்டுன்னு வரும்போது மட்டும் அப்படி பேசுவாங்க. நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா, நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாவே இருக்க மாட்டேன். நான் என் ஃபீல்டுல பேமெண்ட் இஷ்யூ எனக்கு வந்த ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னா, நான் இத லேர்ன் பண்ணேன். நம்ம வந்து எல்லா ஸ்டேஜ்லயும் ஒண்ணு லேர்ன் பண்ணுவோம். பிக் பாஸால நான் நெறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபீல்டால நெறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். நம்ம லேர்னிங் ப்ராசஸ்லயே தான் இருப்போம். டிசைனர்ஸ் மட்டும் எப்பவுமே கடைசி வரைக்கும் லேர்னிங்லயே தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து இது பண்ணா இது வரும், இது பண்ணா அது வரும் அப்படின்னு இல்ல. எங்களுக்கு அந்த டிசைன முடிச்சு பக்காவா குடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஓடும். நம்ம நெறைய வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒண்ணு கரெக்ட்டா பண்ணணும். அந்த மாரி இருக்கும். ஸோ இது எப்படின்னா, நீங்க பேமெண்ட்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல அப்படின்னுவாங்க. இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க வந்து ஓகே ப்ராப்ளம் இல்லையா? அப்படி சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஆனா என்ன பண்ணுவாங்க லாஸ்ட்ல பேமெண்ட்ல தான் கையே வைப்பாங்க. பார்கெனிங் பண்ணுவாங்க. நம்ம வந்து டெய்லர்ஸ்க்கு கூட அந்த சேலரிய பே பண்ணியிருப்போம். நீங்க 10,000 யோசிச்சு பாருங்களேன். என்னோட டெய்லருக்கு வந்து பெர் மந்த்தே நான் வந்து 25,000 பே பண்றேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அப்ப எந்த அளவுக்கு மெனக்கெட்டு அத வேலை பார்த்துருப்போம். 15 பேருக்கு நாங்க சேலரி குடுக்கணும். இது இல்லாம என்னோட 10 பேர் வந்து என்னோட பேக் சைட்ல இருந்து ஒர்க் பண்றாங்க. இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஸோ அவங்க வந்து பேமெண்ட்ஸ வச்சு என்கிட்ட வேலை பார்க்கறது இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம்ல அவங்கவங்க ஃபீல்டுல. அப்படி ஒர்க் பண்ணாங்க. அந்த டைமும் நான் அவங்களுக்கு பே பண்ணியிருக்கேன். ஒன் டே ஒர்க் பண்ணா கூட நான் பே பண்ணிடுவேன். அது என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருந்தாலும் சரி, ஸ்டைலிஸ்ட்டா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் என் கூட ஒன் டே ஒர்க் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு நான் பேமெண்ட் வாங்கி குடுத்துருவேன். யாரோட உழைப்பையும் நான் ஃப்ரீயா இதுவரைக்கும் வாங்குனதே இல்ல. அப்போ என் உழைப்ப நான் ஃப்ரீயா குடுக்குறதுக்கு யோசிப்பேன்ல. கண்டிப்பா என் யோசிப்போம். டைம வந்து நான் எப்பவுமே ஃப்ரீயாவே தரவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ தவிர, என் ஃபேமிலிய தவிர, என் டைம வந்து வேற யாருக்குமே நான் ஃப்ரீயாவே தரமாட்டேன். யார் ஃபோன் பண்ணா கூட இப்போ 10 மணிக்கு மேல ஃபோன் பண்ணுங்க. ஃப்ரீயா உட்காந்துருப்பேன். அப்ப என்ன வேணாலும் பேசலான்னுவேன். பகல் டைம்ல இந்த தேவையில்லாத அரட்டை அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். நானும் யார்கிட்டயும் போய் அந்த மாரி பேச மாட்டேன். அவங்க டைம வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா டைம் எடுத்து மெனக்கெட்டு சோசியல் மீடியால சண்டைலாம் போட்டு ஒரு வேலைய பார்த்துருப்போம். பட் பேமெண்ட்டுன்னு வரும்போது அவங்க நம்மகிட்ட எப்படின்னா, நான் ஏதோ கடன் வாங்கிட்டு அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருப்பேன்ல, கடன குடுங்க, அப்படி ஒரு ஸ்டேஜ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து அப்பதான் நினைச்சேன், ஓகே இனிமே வந்து நம்ம ப்ரொஃபஷனலா இருந்துக்கலாம். நீங்க ப்ரொஃபஷன்ல ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கணும்னு சொல்லி தான் நம்ம பண்ணுவோம். எல்லார்கிட்டயும் கரரா இருக்க வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண வேணாம். ஃப்ளெக்சிபிலிட்டியா இருந்துப்போன்னு சொல்லி ஒரு பிசினஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதுல வந்து போண்டியாயி தான் நிக்கணும். அது நான் இந்த பாஸ்ட் ஒரு 1 இயர்ல அதிகமா கத்துக்கிட்ட பாடம் அது. நான் இனிமே இத செய்யக்கூடாது. அதனால நான் ரொம்ப லாஸ் ஆயிருக்கேன். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எனக்கு அவ்ளோ வந்திருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல டிப்ரஷன்லயே போய் இப்ப பாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் உட்கார்ந்தேன். டிப்ரஷன்லயே போய் உட்கார்ந்துருக்கேன் நானு. இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸால. நான் வந்து என்னன்னா, அவங்க குடுக்கலங்கிறதெல்லாம் வருத்தப்படல. கேனம் மாதிரி நம்ம இப்படி யோசிச்சு இந்த வேலைய பார்த்துட்டோமே தப்பு. எப்பவுமே இது என்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம். என்னைய ப்ளேம் பண்ணிக்கிட்டேன். நம்ம பண்ண தப்பு, நம்ம இத சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அத வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம். இத கரெக்ட்டா கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இதனால நமக்கு தானே பிரச்சனை. அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஒண்ணும் பிரச்சனை இருக்காது.
பட் நமக்குன்னு வரும்போது நம்மளோட ஃபேமிலி நம்மளை நம்பி இருக்குல்ல. என்னை நம்பி ஒரு 15 குடும்பம் இருக்கு. என்னை நம்பி என் ஃபேமிலி இருக்கு. ஸோ இவங்களுக்கு நான் சேலரி தரணும். என்னோட ஆஃபீஸ் ரெண்ட் தரணும். இது எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால ஸ்பாயில் ஆகும்போது உங்களுக்கு வந்து டோட்டலா நீங்க அப்படியே ஏன்டா அது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அப்புறம் நான் முடிவு பண்ணது தான். எல்லாருக்கும் பில்லுன்னா ஃபர்ஸ்ட்டே பில்ல போட்டு அனுப்பிச்சிருவேன். குடுத்தா வேலைய பார்க்குறேன். இல்லையா நான் சைலன்ட்டா உட்காந்துறேன். எனக்கு லாஸ் ஆகாது. லாபம் பெஸ்ட்டு. வரலன்னா பரவால்ல. லாஸ் ஆகாது. டைம் இல்ல வேலையே இல்லன்னா கூட பரவால்ல. நான் அடிச்சுட்டாச்சும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்ப ரீசென்ட்டா அது ரொம்ப அது என்ன சொல்ல மைண்டுக்குள்ள ஓடி போய் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அது. நம்ம இந்த ப்ரொஃபஷன்ல எல்லா ப்ரொஃபஷன்லயும் சொல்றது ஒண்ணுனா பேமெண்ட் இல்லாம வேலை செய்யாதீங்க. நம்ம வந்து இவங்களால ஃபேம் ஆக போறதில்ல. இவங்களால நம்மளோட உழைப்பு கிடையாது. நம்மளோட உழைப்புங்கிறது நம்மளோட டைமு. நம்ம அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கோம்ல. அதில தான் நம்மளோட பேர் வருமே தவிர, நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கொலாபரேஷன் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்றது, அதே மாதிரி காஸ்டியூம் வந்து ஸ்பான்சர்ஸ் குடுக்குறது. இது மூலியமா ஒரு பேர் கிடைக்கும்ல. இதெல்லாம் நிலைக்காது உண்மையாவே. உங்க ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா, நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்கள தேடி வந்துருவாங்க. நீங்க போர்டே வைக்க வேண்டாங்க. என் ஆஃபீஸ்ல நான் 3 வருஷம் போர்டே வைக்கல. ஸ்டோர் போர்டே கிடையாது. ஷாப்போட போர்டே இல்ல. வெறும் Instagram அண்ட் நம்ம பண்ண ஒர்க்க தேடி வந்திருக்காங்க. நான் இப்ப தான் 1 இயரா தான் என் ஆஃபீஸ்ல போர்டே வச்சிருக்கேன். இப்போ அந்த போர்டு நார்மலா தான் இருக்கும். ஒரு டிஜிட்டல் போர்டோ, ஒரு பெருசா லைட் செட்டிங் பண்ண போர்டோவே கிடையாது. எல்லாமே ஒர்க்க பார்த்துட்டு வரவங்க தான். ஒர்க் நல்லா இருந்தா கண்டிப்பா உங்கள தேடி வருவாங்க. பட் நம்ம ஒர்க் பண்றோம்ல, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளால தான் இவங்க வந்துட்டாங்கன்னு. நான் யாருன்னே தெரியாம இருக்கீங்களே! அப்படிங்கிற மாரியே யோசிப்பேன் நான்லாம். நம்ம வந்து பட்டிங் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்தே இத தான் ஃபாலோ பண்றேன். எனக்கு வந்து என் ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா என்கிட்ட கிளையண்ட்ஸ் வருவாங்கங்கிறத நான் ஆணித்தனமா நம்புறேன். என்னோட ஒர்க் மேல எனக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாவே இருக்கட்டுமே. ஒர்க் மேல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. இந்த ஒர்க்க வச்சு தான் நான் தாங்க பிராண்டிங்கு. மத்தவங்களால நான் பிராண்டே ஆகல. இதான் உண்ம. எந்த ஆர்டிஸ்ட்ட வச்சையும் நான் மேல வரவே இல்ல. யாருக்கும் வந்து நான் வந்து இந்த ஒர்க்க பண்ணி அவங்க மூலியமாலாம் என்னோட முகம் தெரியவே இல்ல. என்னைய வச்சு மட்டும் தான் வந்தேன். நான் தான் என் பேர் தான் பிராண்டு. சிந்து மட்டும் தான் பிராண்டு. டிசைன் பை சிந்துங்கிறதே என்னால மட்டும் தான் வந்தது. இங்க இருக்கவங்க வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க. என்னால தான் நீ மேல வந்திருக்க. அதனால தான் உனக்கு இந்த பேரு புகழ் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் இஷ்யூல அந்த மாரி என்கிட்ட பேசியிருக்காங்க. ஓகே. நெறைய அந்த மாரி நடந்திருக்கு. ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பேசியும் இருக்காங்க. பட் நான் எப்படி தெரியுமா? சரி ஓகே. நான் இங்க தான் இருக்க போறேன். நீங்களும் இங்க தானே இருக்க போறீங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். இப்படியே நார்மலா கேஷுவலா இப்படியே சொல்லிட்டு விட்டுருவீங்க. நான் வந்து அதுதான் சொல்றேன். இப்ப நான் அந்த தப்பு பண்றதில்ல. பட் பாஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த பண்ணது வந்து அது நான் லேர்னிங்கா எடுத்துக்கிட்டேன். நான் வந்து எப்படி சொல்றது? நான் எப்பவுமே அவங்கள தப்புலாம் சொல்லவே மாட்டேன். தப்பெல்லாம் என் பேரு. என் பேர்ல தான். நான் கரெக்ட்டா இத ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா, நான் அப்போ ரொம்ப பிஸியா இருந்தேன். உண்மையாவே சொல்லப்போனா, எனக்கு வந்து அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் இல்ல. இப்ப தான் நான் வந்து ஆஃபீஸ் அட்மினயே பெருசு பண்ணிட்டேன். 4 பேர் 5 பேர போட்டு 4 பேர் ஒர்க் பண்ணுங்க. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டேன். அப்ப நானே எல்லா வேலையும் பார்த்துறதுனால எனக்கு ஈஸியா இருந்தது. எனக்கு ரொம்ப வேலையிலேயே இருப்பேன்றதுனால அப்படி இருந்தது. இப்ப தான் நான் கொஞ்சம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஆள் வேலைக்கு போட்டா மட்டும் தான், இது நம்மளால ஃபாலோ பண்ணிக்க முடியுங்கிறதே இப்ப தான் தெரியுது. ஓகே. இப்போ நீங்க இவ்ளோ சொல்லும்போது தான் எனக்கு திடீர்னு ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ காஸ்டியூம்ஸ் தான் வந்துருச்சு. நீங்க டிசைன் ஒரு பெர்சனுக்காக நீங்க டிசைன் பண்றீங்க. பட் ஒரு நாள் சடனா நீங்க வந்துட்டு பிக் பாஸ்ல ஒரு எபிசோட் பார்க்கும்போது நீங்க ஒரு பெர்சனுக்கு டிசைன் பண்ண காஸ்டியூமை அவங்க போடாம இன்னொரு பெர்சன் போட்டிருக்காங்க.